அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மறந்தல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்கும், உடலை சரி செய்யும், பேலன்ஸ் யுவர் இமோஷன்ஸ், ரெகுலேட் யுவர் மெட்டபாலிசம், உங்கள் படைப்பாற்றலை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும், உங்கள் ஆயுளை நீட்டிக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மாத்திரை இருக்குங்க. அதுக்கு விலையே கிடையாது. கற்பனை பண்ணி பாருங்களேன் என்னவா இருக்கும்னு. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அட வேற என்னங்க, தூக்கந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமைதியான தூக்கத்துக்கு உதவக்கூடிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். பரபரப்பு பதட்டம் இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு வரம்ங்க. நம்மளை வாழ்க்கை துரத்துதா, நம்ம வாழ்க்கையை துரத்துறோமான்னு யோசிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். இந்த அவசரத்தில் நம்ம இழக்கிறது நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை தாங்க. மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கலைன்னு பாடுறவங்களும் இருக்காங்கங்க. நைட்டு சரியாக தூக்கம் வராமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் ஷிஃப்ட்டு, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ரீசன்னால் தூக்கம் வராமல் இருக்கும். குறைவான தூக்கம் ஆயுளை குறைக்கும்னு மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுதுங்க. ஆரோக்கியமாக இருக்க நல்ல ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். நல்ல தூக்கத்துக்கு சரியான நேரத்தில் சரியான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. மணி 12 ஆகுது, இன்னும் அவங்க புள்ள தூங்குது. என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவன் எவனாவது அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ட நேரத்தில் தூங்கி கண்ட நேரத்தில் எந்திரிப்பாங்க, நம்ம வடிவேல் மாதிரி. நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? டெய்லி ஒரே டைமை ஃபாலோ பண்ணாமல் நேரங்கெட்ட நேரத்தில் தூங்கிட்டு இந்த மாதிரி ரீசன் சொல்கிறவங்களும் இருக்காங்கங்க. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம்னு சோஷியல் மீடியா தான் உலகம்னே ஆயிடுச்சுங்க எல்லாருக்குமே. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே யூடியூப்பில் விலாகு, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, கால்ஸ் பேசுகிறது, யங்ஸ்டர்ஸ் கேம்ஸ் விளையாடுறதுன்னு நைட்டு தூக்கத்தையே மறந்துடுறாங்கங்க. டயத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு தூங்காமல் இருந்தாலே நிறையா வியாதிகள் தேடிட்டு வருங்க. எப்போவுமே உடல் ஆரோக்கியத்துக்கு ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவே அவசியங்க. டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக்கை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. இதயம் முதல் கல்லீரல், நோய் எதிர்ப்பு சக்தி வரை நம்ம தூங்குகிற நேரத்தில் தாங்க அமைதியாகவே அதோட வேலையை அழகாக செய்யும். அதை நம்ம அமைதியாக செய்ய விடலைன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க, இன்க்ளூடிங் ஒபிசிட்டி, ஹை பிபி, ஹார்ட் அட்டாக், டயபெட்டிஸ், டிப்ரெஷன்னு. இதுக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தானங்க நினைக்கிறீங்க? சயின்டிஃபிக்லி ஸ்லீப் இஸ் டிஃபைன்ட் பை சேஞ்சஸ் இன் பிரெயின் ஆக்டிவிட்டி. தூக்கம்ங்கிறது மூளையோட செயல்பாடு. தூக்கம் விழிப்பு, ஸ்லீப் வேக் சைக்கிள், இந்த பவர்ஃபுல் இன்டர்னல் மெக்கானிசம் கால்டு சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாங்க நம்மளுடைய உடலோட இயற்கையான 24 மணி நேர கடிகாரம். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம முன்னோர்கள் எலக்ட்ரிசிட்டி வரத்துக்கு முன்னாடி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க. காலையிலேயே கண்முழித்து நாள் முழுதும் உடல் உழைத்து சூரியன் மறைந்த பின் தூக்கம்னு வாழ்ந்தாங்க. அதனால் அவங்க ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்கங்க. சகஜீவிகள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள் இதைத்தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி மனிதன் மாறிட்டாங்க. சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், எந்திரிக்கிற நேரம் எல்லாமே மாறிடுச்சுங்க. இயற்கைக்கு எதிராகவே நம்ம வேலை பண்ணுறோம். அதனால தான் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கே குழம்பி போயிடுச்சுங்க. முன்னாடி ஒரு நாளை 3ஆக பிரித்து அதிகாலை 4 மணி முதல் 12 மணி வரை கழிவுகளை வெளியேற்றும் நேரமாகவும், மதியம் 12 மணி முதல் 8 மணி வரை உணவு சாப்பிடும் நேரம், இரவு 8 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை செரிமான உணவை கிரகிக்கும் நேரம்னு பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. நம்ம லிவிங் ஸ்டைல், வாழ்க்கை முறை மாறினதுனால உடலில் ஏகப்பட்ட வியாதிகள்ங்க. எல்லாத்துக்கும் மேலே எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய கேன்சர். இந்த நோய்கள் மனிதனுடைய ஆயுள் காலத்தை குறைக்குது.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம தாத்தா பாட்டியோட ஆயுட்காலம் ஏன் அதிகமாக இருந்துச்சுன்னு. மெலட்டனின்ங்கிற ஹார்மோன் இரவில் வந்து அதிகமாக சுரக்கும். டே டைமில் தூங்கி நைட்டில் முழிச்சிட்டு நம்ம செய்கிற குழப்பந்தாங்க நோய்கள் வரத்துக்கே காரணம். இந்த மெலட்டனின் தாங்க நம்முடைய ஆழ்ந்த தூக்கத்துக்கு ரொம்பவே அவசியம். அதோட 4 முக்கிய பொருட்கள் தேவைப்படுதுங்க. ட்ரிப்டோஃபேன், மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின் B6. இதை அதிகமாக்கும் உணவுகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டைரி ப்ராடக்ட்ஸுங்க. பால் சார்ந்த உணவுகள். தூங்குறதுக்கு முன்னாடி சூடாக பால் குடிச்சிட்டு தூங்கினா அமைதியான நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. காரணம் என்னென்னா பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் தாங்க முக்கிய காரணம்னே சொல்லணும். பாலில் மெலட்டனின், ட்ரிப்டோஃபேன், அமினோ ஆசிட் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது. சீஸ், தயிர், மோர் தூக்கத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் லோ ஃபேட் மில்க் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சீ ஃபுட், கடல் உணவுகள். கடல் உணவுகளில் காளா மீன், சால்மன், மத்தி மீன், காணாங்கெளுத்தி, டூனா ஃபிஷ் இது வந்து தூக்கத்துக்கு ரொம்பவே உதவி செய்யுங்க. இதில் விட்டமின் D, omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நல்ல கொழுப்பு சத்து தூக்கத்தை கொடுக்குங்க. அடுத்ததாக கீரைகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரிப்டோஃபேன், அமினோ ஆசிட், மெக்னீஷியம், கால்சியம் வந்து அதிகமாகவே இருக்குது. கீரையை சாலட்டில் கலந்து சாப்பிட்றப்ப லாக்டோகேரியம்ங்கிற மில்க் ஃப்ளூயிட் கிடைக்குதுங்க. இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நைட்டில் கீரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் லஞ்ச்லேயே கீரை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஃப்ரூட்ஸ். செர்ரி ஜூஸ் குடிக்கிறது நல்ல தூக்கத்தை கொடுக்கும்னு ரிசர்ச்லேருந்து தெரிய வருதுங்க. மெலட்டனின் அதிகம் இருக்கிறதால ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவுது. ஆப்பிள், அவகேடோ, வாழைப்பழம், கிவி இந்த பழங்களில் நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. நைட்டில் பால் குடித்த பின்னாடி வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே தூக்கத்துக்கு நல்லதுங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ். டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, வால்நட், வேர்க்கடலை டெய்லி சாப்பிட்டு வந்தால் கால்சியம் குறைபாடு வந்து சரியாகும். நட்ஸில் இருந்து நமக்கு நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், omega-3 ஃபேட்டி ஆசிட்னு பல சத்துக்கள் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 20 கிராம் நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள், பீன்ஸ், காய்கறிகள் டெய்லி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல தூக்கம் மட்டும்தான் அழகான ஆரோக்கியமான விடியலை கொடுக்குங்க. ஒரு நல்ல விடியல் தான் அன்றைய நாளுக்கான தொடக்கம்னே சொல்லணும். நிம்மதியான தூக்கம் ஆயுளை நீட்டிக்குங்க. தூக்கம் நம் உடலுக்கு எவ்வளோ முக்கியம். ஆழ்ந்த தூக்கத்துக்கான உணவுகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேலாவது கவனமாக நடக்கலாங்க. இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறதுன்னு படிப்படியாக நம்ம வந்து மாற்றிக்குவோம். இந்த சின்ன மாற்றங்கள் பல நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாக்கும். நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வோங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.